ஹாய் இல்லத்தரசிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மளிகை செலவை பாதியாக குறைக்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவில் 7 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம செலவில் பாதி செலவை குறைக்கலாம். நம்ம அந்த பாதி அமௌண்ட்டை சேவிங் அமௌண்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் கடைக்கு போகிறதா இருந்தால் ஒரு பேப்பரில் எழுதிட்டு போங்க. இதனால் நம்ம ஏற்கனவே இருக்கிற பொருளை வாங்காமல் தவிர்க்கலாம். இப்போ இருக்கிற பொருளை வாங்கிட்டு வந்தால் அந்த பொருள் எக்ஸ்பிரி ஆயிரும், இல்லாட்டி வண்டு பிடிச்சிரும், வேஸ்ட்டாக தூக்கி போடணும். இதிலேருந்து பணத்தை மிச்சம் பண்ணலாம். ரெண்டாவது டிப்ஸ் மாத பொருட்கள் பல்காக வாங்கி வச்சுக்கிறது. அரிசி, எண்ணெய், சர்க்கரை, பருப்பு, இந்த மாதிரி ஐட்டங்கள் 1 கிலோ 2 கிலோன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறது. அரிசி ஒரு சிப்பம் தூக்குனா 2 மாதத்துக்கு வரும். அடுத்த மாதத்துக்கு அந்த காசை எடுத்து சேவ் பண்ணலாம். அதே மாதிரி சிலிண்ட்ரு 2 மாதத்துக்கு வரும். அதுக்கடுத்த மாதம் அந்த அமௌண்ட்டை எடுத்து சேவ் பண்ணலாம். நீங்கள் சிக்கனப்படுத்தி நீங்கள் மளிகை பொருளில் மிச்சப்படுத்தலாம். அதனால் மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து நம்ம சேவிங் அமௌண்ட்டாக யூஸ் பண்ணலாம். மூணாவது டிப்ஸ் சலுகை ஆஃபர்னு சொல்லிட்டு கொடுக்குற பொருளை நீங்கள் கவனமாக தேவைப்படுற பொருளை மட்டும் வாங்குங்க. 1 எடுத்தால் 2 ஃப்ரீன்னு சொல்லும்போது நம்ம மைண்ட் 2 கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுக்கலாம். அது வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதிலேருந்து தேவையான பொருளை மட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. மூணாவது டிப்ஸ் பிராண்டு பார்த்து வாங்குங்க. நல்ல பிராண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்க. அதை விட உள்ளூர் பிராண்டு கொஞ்சம் நல்லா கிடச்சா அதை பார்த்து நீங்கள் எதில் காசு மிச்சம் பண்ணலாம்னு பார்த்து நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க. அஞ்சாவது செலவை எழுதி வச்சு பழகுங்க. செலவு இன்றைக்கி மளிகை பொருட்களுக்கு எவ்வளோ செலவாக இருக்குன்னு எழுதி வைங்க. இதனால் அடுத்த மாதம் அந்த காசை மிச்சம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதம் இவ்வளோ வந்திருக்கு, அடுத்த மாதம் குறைச்சிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ வருதுன்னு சொல்லி எடுத்து வச்சு செலவு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல பணத்தை மிச்சம் பண்ணலாம். இந்த பணத்தை வச்சு நம்ம சேவிங் அமௌண்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் நிறைய ஆர்டி எல்லாம் வந்திருக்கு. அதில் நம்ம பேரில் போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்க. அது சின்ன அமௌண்ட்டாக போட்டால் பெரிய அமௌண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இல்லத்தரசிகள் நினச்சா எதையும் சாதிக்கலாம். அடுத்த பாயிண்ட்டு சாப்பாடை வீணாக்காதீங்க. சாப்பாடு இவ்வளோ பொருட்கள் வாங்கி நம்ம கஷ்டப்பட்டு சமைச்சு நம்ம டயத்தை போட்டு சமைச்சு அந்த பொருளை வேஸ்ட் பண்ணாதீங்க. அளவாக சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. எத்தனை மெம்பர் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தமான காய்கறிகளை வாங்கி மளிகை பொருட்களை வாங்கி மிச்சம் பண்ணிக்கோங்க. 7வது டிப்ஸ் மாதந்தோறும் ஒரு சேமிப்பு உருவாக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சேமிப்பு இருந்தால் தான் நாளைக்கு அந்த இது நம்மளுக்கு கை கொடுக்கும். சேமிப்பு ஒரு தடவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுவே பழக்கமாகிரும். நம்ம மாதமானால் 2000மோ 3000மோ இல்லாட்டி சின்ன அமௌண்ட்டு 500ரூவானாலும் சேமிக்க பழகுங்க. அது நாளைக்கு நம்மளுக்கு பின்னாடி பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு சேமிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டுன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் எழுதி கொண்டு போங்க. எழுதி கொண்டு போகும்போது நம்மளுக்கு இருக்கிற பொருளே வாங்காமல் வரலாம். அதனால நம்ம செலவை பாதியாக குறைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் எதனாலும் தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கடுத்து சிறிய சேமிப்பில் இருந்து நம்ம சேமிக்க ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்க, அது பெரிய தொகையாக நாளைக்கு கிடைக்கும்.
எப்படி வந்து நம்ம வந்து செலவு பண்ணுறோன்னு விதத்தில் தான் வந்து சேமிப்பு வந்து உருவாகும். செலவு வந்து ஒரு கடைக்கு போனால் வந்து அந்த காசை வந்து மிச்ச சில்லற காசு இருந்தால் 20 ரூபானாலும் நீங்கள் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சு பாருங்கள். அது வந்து பெரிய தொகையாக நாளைக்கு மாறும். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து மல்லிகை பொருள் வந்து வாங்கிட்டு வந்த உடனே வந்து ஒரு டப்பாவில் போட்டு வைங்க. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து எந்தெந்த பொருள் வந்து எவ்வளோ காலியாக இருக்குது, எது வாங்கணும்னு வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். கெட்டு போகிறதுக்கு முன்னாடி எல்லா மளிகை பொருட்களையும் யூஸ் பண்ணிடுங்க. ஒரு நாளைக்கு வந்து சுண்டல், ஒரு நாளைக்கு வந்து பயிறு குழம்பு, ஒரு நாளைக்கு சாம்பார், அந்த மாதிரி வச்சு காய்கறி வந்து ஏதோ ஒன்று வச்சு அந்த நாளை வந்து நல்லபடியாக வந்து கொண்டு போங்க. இதனால் வந்து வேஸ்ட் ஆகாமல் சமைங்க. முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு காசு போட்டு தான் எல்லாமே வாங்குகிறோம். அது என்ன ரொம்ப இது வேஸ்ட்டாக போகும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. இதனால் வந்து நம்ம காசு தான் வந்து வேஸ்ட்டாக போகும். நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பிரித்து என்னென்ன இருக்குது அது மாதிரி பட்டியல் போட்டு நீங்கள் வந்து சமைக்க ஆரம்பிச்சிங்கன்னா மல்லிகை செலவுலேருந்து நம்மளும் லாபத்தை வந்து எதிர்பார்க்கலாம். மல்லிகை பொருட்கள் வந்து ரொம்ப வந்து வாங்காதீங்க. தேவையானதை மட்டும் வாங்குங்க. அதிலேருந்து ஒரு 2000 3000 வந்து கண்டிப்பாக வந்து எல்லா இல்லத்தரசிகளும் மிச்சம் பண்ணலாம். அந்த காசை வந்து நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மாதம் கையில் வச்சுருந்தா செலவாயிரும். அதை வந்து அக்கௌண்ட்டில் போடும்போது வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டாக வந்து பின்னாடி கிடைக்கும் ஃப்ரெண்ட். அதை வந்து இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க ஃபுட்டை வந்து எவ்வளோ பேர் வந்து ஃபுட்டு இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து அதனால் வந்து ஃபுட்டை வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க. வேஸ்ட்டு பண்ணாமல் சமைக்க பாருங்கள் ஃப்ரெண்ட். அதுக்கடுத்து வந்து நான் இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி வந்து மளிகை செலவை வந்து குறைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நோட்டில் எழுதி காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் பாருங்கள். கடைசியில் வந்து நான் காட்டியிருக்கேன். அது வந்து நான் எப்படி நான் வந்து மாதம் வந்து செலவை குறைக்கிறதுக்கு இந்த வாரத்துக்கு ஒரு 1500 அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சு செலவு பண்ணி இருக்கேன். நீங்கள் அதை எந்த மெத்தடையும் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்க